ஹே காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் எம்ப்ரஸ் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ எல்லோரும் வந்திருக்காங்க. கிங்கு கரெக்டாக வராரு. எல்லோரும் அவருக்கு விஷ் பண்ணுறாங்க. எம்ப்ரஸ் ஷோவை பார்த்து, உனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், உன்னோட 2 ஒய்ஃபும் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். எம்ப்ரஸ் உடனே, உன்னோட 2வது ஒய்ஃபை எனக்கு இன்ட்ரோ பண்ணி வை அப்படிங்கிறாங்க. ஏதோ அவள் யாருன்னே தெரியாத மாதிரி. அப்போ யுவான் உள்ளே வரா. உள்ளே வந்து கிங்கு கிட்ட அவள் யாருங்கிறத சொல்கிறா. எம்ப்ரஸ் உடனே, நீ ரொம்ப அழகாக இருக்க, ஷோக்கு ஏற்ற பேர் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எம்ப்ரஸ், எங்கே உன்னோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் அப்படின்னு ஷோவை பார்த்து கேட்க, அதுக்கு யுவான் உடனே, இல்லை அவளோட ஃபேமிலியிலேருந்து அவளை வர சொல்லியிருந்தாங்க, அதனால் அவங்கள பார்க்க போயிருக்கா அப்படிங்கிறா. கிங்கை இன்வைட் பண்ண இந்த ஃபங்க்ஷனுக்கு வராமல் அவளோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்காளா அவள்? இது கிங்கை இன்சல்ட் பண்ணுற மாதிரி தானே அப்படின்னு எம்ப்ரஸ் சொல்ல, ஹீரோயின் ரொம்ப வசதியான மெர்ச்சன்ட் ஃபேமிலியை சேர்ந்தவ, அவளோட பேரண்ட்ஸ் இப்போ கூப்பிட்ருக்காங்கன்னா அவள் போய் தானே ஆகணும், வசதியான அவளோட ஃபேமிலியை போய் பார்க்காதன்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு யுவான் சொல்கிறா. இதை கேட்டதும் கிங்குக்கு ஹீரோயின் மேலே ஒரு கோவம் வருது. அப்போது கரெக்டாக ஹீரோயின் அங்கே வரா. லேட்டாக வந்ததுக்கு சாரி, உங்களுக்காக கிஃப்ட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்ன கிஃப்ட்டு அப்படின்னு கிங் கேட்குறாரு. ஹீரோயின் கொண்டு வந்த கிஃப்ட்டை காட்டுறா. யுவான் அதை பார்த்துட்டு, இதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு, இதுக்காக லேட் ஆச்சுன்னு எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படிங்கிறா. அங்கே இருக்க எல்லாருமே இதெல்லாம் ஒரு கிஃப்டாங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. அங்கே தான் ஹீரோவோட தங்கச்சி இருக்கால பிரின்சஸ், அவளும் அங்கே இருக்கா. அவள் அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு, இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஒருத்தர் எழுதின ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்கே, எல்லாரோட ஹேண்ட் ரைட்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, அது என்ன கிஃப்ட்டு, கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்குறாங்க. ஹீரோயின் உடனே, உங்களுக்காவது இந்த கிஃப்ட்டில் இருக்க ஸ்பெஷாலிட்டிலாம் தெரிஞ்சதே அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இந்த கிஃப்ட்டு நம்ம ஊரில் இருக்க பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணது. இதில் இருக்க ஒரு எழுத்தும் நிறைய பிளேஸில் இருக்க டிஃப்ரெண்ட்டான பீப்புள் எழுதுனது. ஒரு ஊர்லேயும் நீங்கள் என்ன நல்லதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக லிஸ்ட் பண்ணி அந்த ஊர் மக்களே இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரதா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இந்த கிஃப்ட்டை பார்த்ததும் கிங்குக்கு பிடிச்சிருது. ஆனால் எம்ப்ரஸ்க்கு பிடிக்கல. அவங்க ஒரு மாதிரி காண்டாகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஹீரோயின் ஒரு இடத்துல வாக்கிங் போயிட்டுருக்கா. அப்போ அவகிட்ட, உங்களை எம்ப்ரஸ் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி எம்ப்ரஸை பார்க்க ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறா. எம்ப்ரஸ் ஹீரோயின் கிட்ட, உனக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், உனக்கு இந்த கல்யாணம் ஓகே தானே, நீ ஹாப்பியாக தானே இருக்க அப்படின்னு கேட்குறா. ஹீரோயின் உண்மையை சொல்லிடுறா. பிடிக்காம தானே எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அப்புறம் எப்படி நாங்கள் ஹாப்பியாக இருப்போம், நான் வேணும்னா டிவோர்ஸ் பண்ணிடவா அப்படிங்கிறா. எம்ப்ரஸ் உடனே, நான் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன், நீங்கள் அதெல்லாம் டிவோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறா. பிடிக்காத 2 பேர் எதுக்கு சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் நிறைய பேருக்கு நல்லது அப்படின்னு எம்ப்ரஸ் சொல்கிறாங்க. ஹீரோயின் உடனே, யுவானுக்கு நல்லதா இல்லை வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு அவள் கேட்குறா. எம்ப்ரஸ் உடனே, எல்லாருக்கும் தான் நல்லது, குறிப்பாக யுவானுக்கும் சோ ஃபேமிலிக்கும் நல்லது அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு இங்கேருந்து போ அப்படிங்கிறாங்க. அவளும் கடுப்பாகி அங்கேருந்து வந்துடுறா. இவ எம்ப்ரஸோட ரூம்லேருந்து வெளியே வரா. அப்போ ஒருத்தன் இவளையே பார்த்துட்டு அந்த எம்ப்ரஸோட இடத்துக்குள்ளே போகிறான். ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே வரா. அப்போ ஒருத்தி அவகிட்ட வந்து, உங்களை பிரின்சஸ் பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அவள் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஹீரோயினும் பின்னாடியே போகிறா. கொஞ்சம் தூரம் போன அப்புறம் ஹீரோயின் கவனிக்கிறா. அந்த பொண்ணு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. ஹீரோயினுக்கு அந்த பொண்ணு மேலே டவுட் வருது. அவள், நீ கூட்டிகிட்டு போகிறத பார்த்தா பிரின்சஸ் வர சொன்ன மாதிரி தெரியலையே அப்படிங்கிறா. அப்போ முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தவ திடீர்னு திரும்பி ஹீரோயினை கொலை பண்ண வரா கத்தி எடுத்துட்டு. இவ அப்படியே பயந்து போய் ஷாக் ஆகி நிற்க, கரெக்டாக ஹீரோ வந்து அந்த பொண்ணை தடுத்துறான். ஹீரோயினை அட்டாக் பண்ண வந்த பொண்ணு ஓடி போயிடுறா. ஹீரோயின் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவோட அசிஸ்டன்ட் அப்போ வரான். நீ போய் அவளை ஃபாலோ பண்ணி புடி அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் கிங்கிட்ட சொல்கிறாங்க. பிரின்சஸும் அங்கே தான் இருக்காங்க. பிரின்சஸ் கிங்கு கிட்ட, நான் ஹீரோயினை வர சொல்லலை அப்படிங்கிறா. கிங் உடனே ஹீரோவை பார்த்து, எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணுங்கள், யாரும் வெளியே போகக்கூடாது, யார் அந்த பொண்ணை யார் அனுப்புனாங்கங்கிற உண்மை தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை கொலை பண்ண வந்த பொண்ணு மயங்கியிருக்கா. அவளை ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு, அவள் பாய்சன் சாப்பிட்ருக்கா, இறந்துட்டா அப்படிங்கிறான். ஹீரோ அப்படி சொன்னதுமே எம்ப்ரஸ் சிரிக்கிறாங்க. அப்போ அவள் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பா போல. கிங் உடனே, நம்ம ரெஜிஸ்டரில் அவளோட நேம் டீட்டெயில் ஊர் பேர்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோ உடனே, இவன் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவளே இல்லை, எப்படி உள்ளே வந்தானும் தெரியல, இவளோட டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறான். அப்போ ஹீரோயின் உடனே ஒரு இலைய கையில் வச்சிருக்கா. அதை ஹீரோ கிட்ட கொடுத்து, இவன் என்னை அட்டாக் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடும்போது இதுதான் கீழே விழுந்தது, இந்த இலை உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினச்சி தான் இவ்வளோ நேரமாக நான் தராமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அந்த இலைய பிரின்சஸ் பார்த்துட்டு, இதுக்கான செடி எம்ப்ரஸோட ரூமில் மட்டும்தான் இந்த அரண்மனையிலேயே இருக்குது அப்படிங்கிறா. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க.
ஹீரோயின் எம்ப்ரஸோட ரூம்லேருந்து வெளியே வரப்ப அவள் அந்த செடியிலேருந்து அந்த இலையை பிச்சுட்டு வந்திருப்பா போல். ஹீரோயினோட பாஸ்ட் லைஃப்பில் இதெல்லாம் நடந்திருக்கும் போல். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் இப்போ அவள் சேஃப்டிக்கு அந்த இலையை பிச்சுட்டு வந்திருக்கா. எம்ப்ரஸ் உடனே நான் தான் ஹீரோயினை கொலை பண்ண ஆள் அனுப்புனேன்னு சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. கிங் உடனே எம்ப்ரஸை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. உன்னோட கேர்லெஸ்னஸால தான் இவ்வளோ நடந்திருக்கு. அவள் உன்னோட ரூமுக்கு வந்து தானே போயிருக்கா, உனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள திட்டுறாரு. எம்ப்ரஸ் எல்லார்கிட்டையும் இங்கே நடந்த இன்சிடென்ட்க்கு சாரி அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்குறா. அதுக்கப்புறம் கிங் காட்ஸ் யாருக்குமே பொறுப்பு இல்லை, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க அப்படின்னு எல்லா காட்ஸையும் திட்டுறாரு. இவர் திட்டவும் எல்லா காட்ஸும் முட்டி போடுறாங்க. எல்லா காட்ஸையும் பனிஷ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சோவும் காடாக தான் இருப்பான் போல், அவனையும் சேர்த்தா திட்டுறாரு. யுவான் உடனே இங்கே நடந்த இன்சிடெண்ட்டுக்கு சோ எப்படி பொறுப்பாக முடியும், சோ வந்து அரண்மனைக்கு வெளியே தானே காடாக இருக்கான், அரண்மனைக்குள்ளே யார் காடாக இருக்காங்களோ அவங்கள தானே நீங்கள் பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எம்ப்ரஸ் உடனே எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ கிங்கை எதிர்த்து பேசுவ, அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி யுவானை திட்டுறாங்க. திட்டிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாரு, வாயை திறக்காதங்கிற மாதிரி சைகை காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோயின் நக்கலாக சிரிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு விவசாயிங்க மட்டும் முக்கியம் இல்லை, இந்த மாதிரி மெர்ச்சன்ட்ஸும் ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு நாம தானே சேஃப்டியை ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அங்கே இருக்க எல்லாரும் ஹீரோ பொதுவாக அப்படி சுற்றி வளைச்சு பேச மாட்டானே, ஏன் இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து நீ எனக்கு அட்வைஸராக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஏன்னா அவள் தானே ஹீரோட்ட கேட்டிருந்தா என்ன அட்வைஸராக எடுத்துக்கோ அப்படின்னு. கிங் உடனே ஹீரோயினை பார்த்து உங்கள் ஃபேமிலிக்கே இது ரொம்ப நல்ல சான்ஸு, ஸோ அட்வைஸராக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினும் நான் அட்வைஸராக இருக்கேன் அப்படிங்கிறா. ஹீரோ அப்படியே அவளையே பார்த்துட்டே இருக்கான். ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சோக்கு கொஞ்சம் காண்டாகுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.